வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனா பயம் காரணமாக அதை செய்யாமல் விட்டிருக்கிறீர்களா? இன்டர்வியூ போக பயம், புதிய பிசினஸ் தொடங்க பயம், மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். இந்த பயம்தான் பல மனிதர்களின் வாழ்க்கையை நிறுத்திவிடுகிறது. ஆனா ஒரு புத்த சாமியார் சொன்ன ஒரு சிறிய அறிவுரை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த கதைதான் இப்போது பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் புத்திசாலி. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பயம். எதையும் செய்ய முன்னால் அவன் பயப்படுவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில இன்டர்வியூ வாய்ப்பு வந்தது. அது அவன் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு. ஆனா இன்டர்வியூ நாள் நெருங்கும்போது அவனுடைய மனம் சொன்னது, நீ தோல்வி அடைந்தால் என்ன, அவர்கள் சிரித்தால் என்ன, நீ முடியாது. அவன் மிகவும் குழப்பமடைந்தான். அந்த நேரத்தில் அவன் ஒரு புத்த மடத்திற்கு சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். அருண் அவரிடம் கேட்டான், சாமியே, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனா நான் மிகவும் பயப்படுகிறேன். இந்த பயத்தை எப்படி வெல்லலாம்? சாமியார் சிரித்தார். அவர் அருணிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் நடந்து போகும்போது ஒரு நாய் உங்களை பார்த்து குரைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அருண் சொன்னான், நான் ஓடிவிடுவேன். சாமியார் சிரித்தார். நீங்கள் ஓடினால் அந்த நாய் உங்களை இன்னும் வேகமாக துரத்தும். ஆனா நீங்கள் அமைதியாக நின்றால் அது சில நேரத்தில் போய்விடும். பிறகு சாமியார் சொன்னார், பயம் அந்த நாய் மாதிரிதான். நீ ஓடினால் அது உன்னை துரத்தும். நீ அதை நேராக பார்த்தால் அது மறைந்துவிடும். அருண் கேட்டான், அதை எப்படி பிராக்டிஸ் செய்வது? சாமியார் சொன்னார், 3 விஷயம் செய்ய வேண்டும். 1. மூச்சை கவனிக்க வேண்டும். பயம் வந்தால் டீப் பிரெத் எடுக்க வேண்டும். 2. சிறிய ஆக்ஷன் எடுக்க வேண்டும். பயம் வந்தாலும் ஒரு சிறிய ஸ்டெப் எடுத்தால் போதும். 3. வொர்ஸ்ட் கேஸ் அக்செப்ட் செய்ய வேண்டும். தோல்வி வந்தாலும் பரவாயில்லை என்று மனதில் சொல்ல வேண்டும். அடுத்த நாள் அருண் இன்டர்வியூ போனான். பயம் இருந்தது. ஆனா அவன் சாமியார் சொன்னதை நினைத்தான். டீப் பிரெத் எடுத்தான். மனதில் சொன்னான், என்ன நடந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். அவன் இன்டர்வியூ ரூமில் நுழைந்தான். அமைதியாக பேசினான். சில நாட்கள் கழித்து அவனுக்கு கால் வந்தது. அவன் அந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டான். அருண் அந்த சாமியாரை மீண்டும் சந்தித்தான். அவன் நன்றி கூறினான். சாமியார் சிரித்தார். அவர் சொன்னார், பயம் வாழ்க்கையில் வரும். ஆனா அதை பார்த்து ஓடாதே. அதை நேராக எதிர்கொள். அதுதான் மனதை ட்ரெயின் செய்வது. நண்பர்களே, பயம் வந்தால் நாம் ஓடிவிட்டால் அது நம்மை எப்போதும் துரத்தும். ஆனா நாம் அதை எதிர்கொண்டால் அது மெதுவாக மறைந்துவிடும். அதனால் பயம் வந்தால் ஓடாதீர்கள். ஒரு சிறிய ஸ்டெப் எடுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை தெளிவாக ஆரம்பிக்கும். உங்கள் மைண்ட் காம் ஆகும். உங்கள் டிசிஷன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதுவரை ட்ரெயின் யுவர் மைண்ட் எவ்ரி டே. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.